இந்த வாராகி அம்மனை வழிபடலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சிலர் கேட்டிருக்கீங்க. உக்கிர தெய்வமாச்சே அப்படின்னு நிறைய பதிவுகளில் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா என்னென்னு புரியல எனக்கு. உக்கிரம் யாருக்கு? காளியாகட்டும், வாராகி தெய்வமாகட்டும், இல்லை உக்கிர தெய்வமாக காணப்படுகின்ற அத்தனை தெய்வங்களுமே உக்கிரமாக யாருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்டர்களுக்கு தான் உக்கிரமாக இருப்பார்கள். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்போடு வேண்டிக் கொண்டால் எந்த தீயதும் செய்யலை, நம்ம நியாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த உக்கிரமான தெய்வங்கள் தாயை போல அரவணைப்பார்கள். துஷ்டர்களுக்கு தீயாக இருக்கின்ற அந்த வாராகி அம்மன் அல்லது வேற உக்கிர தெய்வங்கள் தன்னுடைய அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக, நீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கின்றதோ அது போல குளிர்ச்சியாக இருந்து அரவணைத்து கொள்கின்றாள். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வர்த்தாளி வர்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோஹே மோஹினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक् सिद्ध सच्चुर मुखगति जिह्वस्तंभनं गुरु गुरु शीघ्रं वैष्णव गुरु गुरु ऐं ग्लौं दग 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 युं अस्त्राय पत् स्वाहा।